வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சன்னா மசாலாவை பொறுத்த வரைக்கும் இதை சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரி இது கூடலாம் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ரெசிபி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் டைமில் சூடாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெசிபியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி குயிக்காக செய்யலான்றதை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் டே பை டே அப்லோட் பண்ணுற டேஸ்ட்டான நியூ ரெசிபீஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பீஸஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பேலீஃப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளியுடைய கலர் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குறப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சன்னா ஆட் பண்ண போகிறோம். நான் 200 கிராம்ஸ் சன்னா எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். சன்னாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. இல்லை காலையில் செய்கிறதா இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் இது கண்டிப்பாக ஊறணும். ஊறினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு குக்கரில் தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்கனாலே வெந்துடும். இதை இது கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற சன்னாவும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சன்னா நீங்கள் குக்கரில் வைக்கிறப்போ 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக வச்சிங்க அப்படிங்கன்னா ரொம்ப அழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்முடைய சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சப்பாத்திக்காக சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்திருக்கேன். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படியே நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் கிடைக்கும். ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இதை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். இதை பூரி, ரோட்டி, நான் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை ஈவினிங் டைமில் சூடாக சாப்பிட்றப்போ ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த டிஃபன் ஐட்டம் கூட வேணுனாலும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ரெசிபீஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.